இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரெசிபிக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா வெள்ளுளி மீன். இதை வந்து ஒயிட் சாரடைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் லூசியஸில் வாங்கினேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. நம்ம நெத்திலி மீன் மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நெத்திலி மீன் வகையை சார்ந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணுறதும் இருக்கும். நம்ம வந்து இந்த வெள்ளுளி மீனை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இந்த வெள்ளுளி மீனை வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கையிலேயே கூட பிச்சிடலாம். இப்போ நம்ம வெள்ளுளி மீனுடைய தலைப்பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் வந்து கத்தி வச்சும் கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லை நார்மலாக இப்படி கிள்னிங்கனாலும் வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கையும் சேர்த்து எடுத்துருங்க. அதாவது குடல் பகுதியும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த லைட்டாக இந்த சைடில் வந்து கீரல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இதை க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து அவசரமாக எடுக்கிறீங்கன்னா உங்கள் கையில் அது வந்து கட் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து வந்துடும். ரொம்ப வந்து டேஸ்டான மீன் இது. இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக மீன் குழம்பே முன்னாடி நாள் வச்ச குழம்பும் அடுத்த நாள் குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த வெள்ளுளி மீனில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 மீனை எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி தொட்டு அதை தேய்க்க அந்த வெள்ளை கலராக இருக்கிற கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருக்கிற அந்த சில்வர் கலர் வந்து போயிடுது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். உங்களுக்கு நான் இன்னொரு மீனும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தலைப்பகுதியை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வால் பகுதியும் கட் பண்ணிவிடுங்க. நெத்திலியில் வந்து நீங்கள் அப்படியே அலசி கூட போடுவீங்க, அந்த தலையும் வாலையும் கட் பண்ணி. ஆனால் இதில் வந்து நீங்கள் நிறைய வாட்டி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வாட்டி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த வெள்ளை கலரில் இருக்க, அதாவது சில்வர் கலரில் இருக்கிற அந்த இது எல்லாமே ஃபுல்லாகவே போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் கலர். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து தேய்க்கும் போது அது போயிடும். இப்போ நம்ம எல்லா மீனையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 4-5 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த கருப்பு மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சாலே போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்ததை நல்லா வதக்கிடுங்க. இதை நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இது மாதிரி நீங்கள் வதக்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கணும். உங்களுக்கு வந்து அந்த மிளகாய் வாசனை இருக்கவே கூடாது. மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்குங்க. ஏன்னா தனி மிளகாய் தூளில் அந்த வாசனை வரும். நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா வந்து கொதித்து அந்த மிளகாய் வாசனை எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, வாசனையெல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளுள்ளி மீனை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு அரை மூடி போல் தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். நம்ம மற்ற மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு கூட மீன் சேர்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேருங்க. அப்புறம் ஒரு தக்காளியை வந்து நல்லா வந்து பெரிய தக்காளியாக இருக்கிறத நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இது வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் பால், தக்காளி, அதுக்கப்புறம் மீன் எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ மீன் வந்து குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான வெள்ளுள்ளி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வெள்ளுள்ளி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.